சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்து இப்போது எம்பியாக ஆயிருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஜாதகத்தை மட்டுமே நம்ம அடிப்படையாக வச்சு பேசிக்கிட்டு வரோம். யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இணையத்தில் கிடைக்கப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் காட்டப்பட்டிருக்கு. சிம்ம லக்னத்துக்கு உரிய சூரியன் 3ஆம் வீட்டில் சனி மற்றும் புதனோடு இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. சனி துலாம் வீட்டில் உச்சநிலையை பெறாரு. அது சசயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியன் அந்த இடத்துல நீச்சம் பெறாரு. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு நீச்சபங்க ராஜயோகத்தை காட்டுது. நீச்சபங்க ராஜயோகம்னாலே கடுமையான உழைப்புக்கு பின்னால் வெற்றியை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி சூரியன் 3 துலாத்தில் நீச்சம் பெறாரு. அந்த இடத்துலேயே சனி உச்சம் பெறாரு. சனி அங்கே அமர்ந்திருக்காரு, புதன் அங்கே அமர்ந்திருக்காரு. அப்போ அந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது. அதே சமயத்தில் புதன் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால புதனும் சூரியனும் இணைஞ்சு புதாதித்ய யோகத்தை உருவாக்குவாங்க. இது ஒரு சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். ஒரே இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் உருவாகுது, புத ஆதித்ய யோகமும் உருவாகுது. வக்கர சுக்கிரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 5ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காரு. 6ஆம் வீட்டில் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று திக்பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். செவ்வாய் மகரத்தில் இருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், செல்வச் செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேரோட ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம். சந்திரன் 9ஆம் வீட்டில் மேஷத்தில் பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. 11ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீட்டில் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு குரு. இதுவும் ஒரு சிறப்பான அமைவு. மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் உச்சம் பெறுவதனால ஒரு சிறப்பான யோக பலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் 9ஆம் வீட்டில் மிகப்பெரிய பாக்கிய யோகத்தை இந்த சிம்ம லக்னக்காரருக்கு தராரு. செவ்வாய் 6ல் உச்சம் பெறுவதும் மிக சிறப்பான யோக பலம் அப்படின்னு சொல்லலாம். கலைகளுக்கு நாயகனாக விளங்கக்கூடிய ஆற்றலை இவருக்கு வழங்குது அப்படின்னு சொல்லலாம். கலை ஆளுமை கொண்ட ஒரு ஜாதகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 6ஆம் வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அவர் தன்னுடைய பார்வையை சந்திரன் மேலே செலுத்தும் போது சந்திரமங்கல யோகத்துக்கு நிகரான அவருக்கு ஒரு யோக பலம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். சசயோகம் கிடைக்கிது. சனி துளாராசியில் உட்காந்து உச்சம் பெற்று ஒரு சசயோகத்தை கொடுக்குறாரு. கடின உழைப்பை தளராத உறுதியை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே இடத்துல சூரியன் நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகமும் கிடைக்கிது. அதே சமயத்தில் புதாதித்ய யோகமும் லக்னாதிபதி சூரியனும் புதனும் இணைஞ்சு 3ஆம் இடத்துல உட்காருவது அறிவுத்திறன், எழுத்தாற்றல், தகவல் தொடர் உலகத்தர வாய்ந்ததாக ஒரு அமைப்பு கிடைக்கிது அவருக்கு. குரு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தாலும் ஒரு 4ஆம் வீட்டை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் கலை உலகில் பெரிய புகழையும் சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். செவ்வாய் 6ஆம் வீடு அதாவது மகரத்தில் உட்கார்ந்துருக்காரு. இவர் சிம்ம லக்னத்துக்கு 4 மற்றும் 9 கூடிய யோககாரகன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட 6ஆம் இடத்துல மகரத்தில் உச்சம் பெறுவது இவருக்கு மிகப்பெரிய கலைத்திறனை வழங்கி மிகப்பெரிய உயர்ந்த நிலையை சினிமாவில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல அமர்வது, அது விருச்சிகத்தில் அமர்வது அப்படிங்கிறது ஒருவருக்கு ஆழ்ந்த கற்பனை திறனை கொடுக்கறதுக்கும் கலைநயத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி மிகச்சிறந்த யோக பலங்களை கொண்ட இவருடைய ஜாதகத்தான் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய இவருடைய ஜாதகத்தில்
அரசியல் நிலைப்பாடு இவருக்கு எந்த மாதிரியான அமைவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லா பலம் பெற்று இருக்கணும், சூரியன் பலம் பெற்று இருக்கணும், சனி பலம் பெற்று இருக்கணும். இதெல்லாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பொறுப்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் இவருக்கு நீச்சமானதுனால அவர் நேரடியாக பதவிகளுக்கு மக்கள் செல்வாக்கோடு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இருந்தாலும் அரசியல் யோகம், பதவியில் உட்காரக்கூடிய யோகம்லாம் இருக்குது அப்படின்னா அது மறைமுகமாக நிகழக்கூடியது தான். அப்படி தான் இப்போ கூட நிகழ்ந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு இந்த ஜாதகத்திலேருந்து கிடைச்சிடக்கூடிய தகவல். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.